வணக்கம். இதில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, கலர்ஸ் சரிங்களா? கருப்பு, வெள்ளை சரி, கருப்பு, சிவப்பு, இந்த இந்த நிறமான மக்கள் தான் பெரும்பாலும் நம்ம இந்திய மக்களாக இருக்காங்க இல்லையா? வந்து இந்த மாநிலமாக வந்துட்டு பேசிக்காக வந்து மாநிலமாக இருக்காங்க, அப்படின்னா கருப்பாக இருக்காங்க. இல்லைன்னா வந்து ரொம்ப வந்துட்டு ஒரு சிவந்த நிறமாக வந்துட்டு இருக்காங்க. ஓகேவா? இப்போது நீங்கள் சினிமா படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா ஹீரோயின்ஸுமே பார்த்தீங்கன்னா அவங்க கருப்பாக இருந்தாலுமே அவங்க வந்து சிவப்பாக தான் வந்து தமிழ் ஃபிலிம்ஸ் மோஸ்ட்லி. அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஹிந்தி படங்கள் இந்த எல்லா ஹிந்தி படங்களில் பார்த்தீங்கன்னா எல்லா ஹீரோயின்ஸு, முக்கியமாக ஹீரோயின்ஸு, சில ஹீரோயின்ஸ் வந்துட்டு அந்த சிவந்த இடமாக தான் வந்து காமிக்கப்படுறாங்க சரிங்களா? இப்போது அதே மாதிரி தான் இப்போது நம்ம தமிழ்நாட்டு படங்கள் மற்ற இந்திய மொழி படங்கள் எல்லாத்துலேயுமே வரக்கூடிய நடிகைகள் வந்துட்டு சிவந்த நிறமாக வந்து காமிக்கப்படுறாங்க. ஹீரோ வந்துட்டு எந்த கலரில் இருந்தாலும் அதை வந்துட்டு மக்கள் வந்துட்டு ஏற்றுக்கிறாங்க. ஒரு கருப்பு நிறமான ஹீரோயின்ஸ் வந்துட்டு மக்கள் வந்துட்டு ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க இல்லையா? மக்கள் வந்துட்டு ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்களா, இல்லை என்ன மக்கள் வந்துட்டு மக்களுக்கு வந்து பிடிக்க மாட்டேங்குதா கருப்பு நிற ஹீரோயின்ஸை? இல்லை அந்த டைரக்டர்ஸ் அந்த அந்த தயாரிப்பாளர்களுக்கு வந்து பிடிக்க மாட்டேங்குதா? உண்மையான காரணம் என்ன? இப்போது வந்துட்டு கருப்பின மக்களுங்கிறது ஆப்பிரிக்கஸ் சரிங்களா? அந்த நாட்டிலையுமே பார்த்தீங்கன்னா மூவிஸ் வந்துட்டு வருது. இப்போ அமெரிக்காவில் வந்துட்டு ஒரு பகுதி மக்கள் வந்துட்டு கருப்பின மக்கள் வந்துட்டு இருக்காங்க இல்லையா? என்ன இப்போ இவர் இல்லையா, ஒபாமா, அவர் வந்து கருப்பின தலைவர் தானே, அவர் கருப்பினத்தில் வந்தவர் தானே அவர் இல்லையா? இப்போது தப்பு யாரால் இந்த கருப்பு நிறமான பெண்கள் வந்துட்டு பாதிக்கப்படுறாங்க? அதே மாதிரி வந்து மதிக்கப்படாத ஒரு நிலைக்கு வந்து இப்போ தள்ளப்படுறாங்க. அவங்களுக்கான அங்கீகாரம் வந்து கிடைக்க மாட்டேங்குது. அவங்கள வந்துட்டு ஒரு ஒரு உயிருள்ள ஆன்மாக்குள்ள ஒரு அங்கீகாரம் கூட அவங்களுக்கு வந்து கிடைக்க மாட்டேங்குது இல்லையா? நான் வந்து இப்போ தமிழ்நாட்டில் நான் பார்த்ததை சொல்கிறேன். தமிழ்நாட்டில் வந்துட்டு இந்த மாதிரி தான் வந்துட்டு செயல்படுறாங்க பெரும்பாலான பிளேஸில். ஒரு பெண் சிகப்பாக இருந்தால் அந்த பெண்ணுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதையும் அதே மாதிரி அந்த பெண்ணுக்கு பக்கத்தில் கருப்பாக வந்துட்டு ஒரு பெண் போனால் அந்த பெண்ணுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மரியாதைங்கிறது வேறு மாதிரி இருக்குது. இந்த சிகப்பாக இருக்கவங்க அழகாக இருக்காங்க, அந்த கருப்பாக இருக்கவங்க அசிங்கமாக இருக்காங்க, அந்த மாதிரி வந்துட்டு பார்க்கப்படுறாங்க இல்லையா? இப்போ இந்த மாதிரி நிலையில வந்துட்டு நம்ம கண்டிப்பாக வந்து சரி பண்ணணும். ஏன்னா இது வந்து ஒரு உண்மை கிடையாது சரிங்களா? உண்மை கிடையாது சரிங்களா? நம்ம பிறக்கும் பொழுது நம்ம கடவுள் வந்து தரக்கூடியது தான் இந்த கலர்ஸ், இந்த கலர் இந்த உருவம், இந்த உடல் சரிங்களா? இந்த உடல் நிறம்ங்கிறது ஓகேவா? அதை பேஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ஒருத்தவங்க வந்துட்டு குறைந்தவங்க, ஒருத்தவங்க வந்துட்டு உயர்ந்தவங்க அப்படின்ட்டு நம்ம சொல்கிறது வந்து முட்டாள்தனம் இல்லைங்களா? என்ன எதை வச்சு நம்ம வந்துட்டு அவங்க வந்து ஒரு நல்லவங்க, ஒரு உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா அவங்களுடைய அந்த ஆட்டிடியூடு இல்லையா? ஆட்டிடியூடு அதே மாதிரி அவங்களுடைய நாலேஜ் ஓகேவா? இல்லை இதை வச்சு தான் நம்ம சொல்லணும். அப்போது தெரியாமல் தவறு பண்ணுறது யார்? நம்ம தான். நம்ம மேலே தான் தப்புது சரியா? நம்ம இந்த மாதிரி வந்து செயல்பட்டோம் அப்படின்னா அப்போ நமக்கு தான் வந்து தெரியல, நம்ம தான் வந்து முட்டாளாக இருக்கும் ஓகேவா? நன்றி.